மேடம் மேடம். யாரு? சாந்தியா? ஐயோ என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்க, சாதாரண மயக்கம் தான். மயக்கமா? சாந்தி, ஆமா சாந்தி. கிளர்க் உடனே போய் டாக்டர் கூட்டு வாங்க போங்க. வேண்டாம் சார், நானே ஒரு டாக்டர். நாங்க சொன்னது நல்ல டாக்டர். மேடம் பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த பேக்ல இருந்த அட்ரஸ் வச்சு தான் இங்க கொண்டு வந்தேன். இந்தாங்க. தேங்க்ஸ். பணமெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துங்க. நாட்டுல ரொம்ப பேர் இப்படி அலையறான். டேய் தியாகு, டேய் எங்கடா அடிச்ச? அதே மூலம் ரிஷி மூலம்லாம் பார்க்காத. உனக்கு தேவை நெக்லஸ் கிடைச்சிருச்சா இல்லையா? இத போய் சிஸ்டர்ட்ட கொடு. வா வா, இது அடிக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு. யாருக்கு தெரியும்? அது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் யார் ஞாபகம் வச்சிருப்பாங்கன்னு சொன்னேன். ஆமா, உனக்கு அது பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கேன். போதும் தங்கச்சி, நான் உனக்காக இந்த உலகத்துல எதை வேணாலும் செய்வேமா. நீங்க 7 கப்பலுக்கு சொந்தக்காரா இருக்கீங்களே, ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். என்ன குறைஞ்ச விலையில கப்பல் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. ஹார்பர் வேணுமா? அது இல்லைங்க. எங்க காலேஜுக்கு ஒரு கட்டடம் கட்டணும். அந்த நிதிக்காக ஒரு நல்ல மியூசிக் டைரக்டரா பார்த்து இசை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும். எந்த மியூசிக் டைரக்டர் வேணும்? அள்ளி கொண்டாந்து கொட்டுறேன். அள்ளிட்டு வந்து கொட்டப்படாதுங்க, கூட்டிட்டு வரணும். ஏங்க இந்த டி ராஜேந்திர கூட்டிட்டு வாங்களேன். உடன்பிறப்பு டி ராஜேந்திரன் வந்து எலெக்ஷன் டூர் போயிருக்காரு. இளையராஜா? இளையராஜா வந்து கோவில் கும்பாபிஷேக விஷயமா போயிருக்காரு. சரி, சங்கர் கணேஷ்? சங்கர் கணேஷ் ஒரு நாளைக்கு 3 கம்போசிங், 4 ரீ ரெக்கார்டிங், படு பிஸியா இருக்காங்க. அப்புறம் என்னதாங்க செய்யறது? என்ன செய்யறதா? ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நானே வந்து ஒரு நாடகம் போட்டுறேன். நீங்களா? என்ன நீங்களா? அன்னைக்கு வந்து பாருங்க, சும்மா சல்லன்னு தோல் கிளப்பிடுறேன். இப்போது ரத்த கண்ணீர் நாடகம் நடைபெறும். ஹலோ ஹலோ. ஒயிட் டிலே மிஸ்டர் மோகன். என்ன செய்ய சொல்றேன்? ஏர்போர்ட்ல இருந்து இறங்கின உடனே அனுப்புறோம் கஸ்டம்ஸ் ஆபீசர்ஸ். யார் யார்கிட்ட கஞ்சா இருக்கு, யார் யார்கிட்ட அபின் இருக்குன்னு. தம்பி யாரு? மோகன், அவருக்கு மரியாதை கொடுக்கணும்ப்பா. I know you respect to such type of people. இது மாதிரி ஜனங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. யார் இவன்? அது யார் தெரியுமா? யாரு? உனக்கு பொண்ணு கொடுத்த மாமனார். நீ நாரு? ஆமா. ஆமா நாரு. ஆமா. Sorry, Mr. Polai. தமிழ்நாட்டுல சட்டை இல்லாம இருந்த அடையாளமே தெரியல. 1 2 3 பேக் 4 5. என்ன Mr. Polai? அடி மட்டுக்கு சூடு போட்ட மாதிரி உடம்பு பூரா ஒரே கோடா இருக்குது. தம்பி, இது விபூதி பட்டை. வாட் பட்டை? ஓ, இது என்ன கோட்டை? இது உத்ராட்ச கொட்டை. ஊத்தி ராட்சே கோட்டை. ஆமா. அது எங்க வேஸ்டா தொங்குது. இதுக்குள்ள வந்து கடவுள் இருக்குது. இதுக்குள்ள கடவுள்? ஓ மை காட். ஏன் இத போலீஸ் ஒண்ணும் கண்டுபிடிக்கல? அவன் 2000 வருஷமா கடவுள் எங்க எங்கன்னு கேட்டே செத்து போயாச்சு. இவன் என்னடா வேஸ்டா கோட்டவுள் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். மிஸ் காந்தா, ப்ரொடியூசர் எல்லாம் உள்ள காத்துட்டு இருக்காங்க. குயிக்கா புறப்படணும். ஓகே. ராமா, ராமா. என்ன மகிழ்ச்சி? நான் ப்ரொடியூசர் பாத்துட்டு வந்துறேன். இந்த சனியன் கஞ்சி ஊத்து. அடே பாவே, நான் கஞ்சிக்கு கதறுகிறேன், இவள் கொஞ்சம் குலாவ போகிறாளா? ஷட் அப். அடி தேவடியால் பெற்றெடுத்த திருமகளே, போடியம்மா போ. நான் புல புலத்தை சாகிறேன், நீ குழு குலத்தை திரிகிறாயா? நன்றி கெட்ட உலகமடா ராமா. ஆமா. இது நரிகள் நடமாடும் உலகமடா ராமா. ஆமா. உலகத்துல ஜாதியே இல்லைன்னு சொன்னாடா ராமா. ஆமா. ஆனா இது மாதிரி ஜாதி இருக்கவே கூடாதுடா ராமா. ஆமா. தமிழ் ஆமா போடதாண்டா லைக். ராமா. என்ன துரை? துரை துரைன்னு சொல்லாதடா ராமா. நீ தானே கூப்பிட சொன்ன? சொன்னேன், தப்புதான் சொன்ன. நேரம் சரியில்லை போல இருக்கு. இப்ப கலர்ல தாண்டா வெள்ளையாட்டு வரையா மாறிக்கிட்டே வரேன். வெள்ளையனே வெளியேறன்னு சொன்னதுக்கு பிறகு நான் ஒருத்தன் தாண்டா இருக்கேன் சாம்பிள். ராமா, ஒரு சிகரெட் பிடிச்சு ராமா, ஒரு சிகரெட் சாகுற ராமா. நல்லா இருக்கிற நானே ஒரு பீடி இல்லாம சிரமப்படுறேன். உனக்கு சிகரெட்டா? பேசாம விழுந்து கடை. அடவாயடா, நேத்து ஒரு சிகரெட் பிடிச்சு எங்கேயோ போட்டேனே, அது ஒரு கூட்டி குப்பையில தள்ளியிருப்பாங்களா? நம்ம நாட்டுல எங்க கூட்டுறான், அதையும் சேர்த்து ஒரு டம் அடிச்சிருப்பாங்க. யோக்கிய பயலுக. அதோ 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 அங்க இருக்கிற சிகரெட் ராவா. எந்திரிச்சு நடக்க முடியலடா ராவா. ஆபத்தான நேரத்துல தமிழ உதவிக்கு வர மாட்டாங்களே, நானே எடுக்கணுமா? முடியலையே.
ஆபத்துன்னு சொன்னாங்க, சும்மா சொல்லடா எப்பா, அனுபவம் வச்சிருப்பாங்க போல இருக்கு. எதுக்கும் ஒரு துண்டு நாளைக்கு தம்மடிக்க எடுத்து வச்சுக்குவோம். காந்தாவிடமிருந்து அனுபவத்தை சுகத்தை விட சொரித சுகம் மழல சுகம் ஓவரா போனா எரியும் போல இருக்கு. ரவா ரவா என்ன சொல்ற? ஓவரா சொரிஞ்சிட்டேன். ரத்த வருகிறா பஞ்சு இருந்தா குடுறா ரவா. பஞ்சியம் கிடையாது, கஞ்சியம் கிடையாது, உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு. பேசாம விழுந்து கடை. அட வாவிகளா, மனிதனுக்கு முக்கியமானது ரெண்டே ரெண்டு தாண்டா. மானத்தை மறைக்க பஞ்சு, பசியை போக்க கஞ்சி. அதுவே இல்லைன்னு சொல்றியடா இந்த நாட்டுல. டாய் ஏண்டா, பஞ்சு என்ன 2000 ரூபாவா இல்ல 1000 ரூபாவா? கால்னாவா, அரைனாவா, முக்கால்னாவா? போடா. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். காலத்தால் அழிக்க முடியாத காவியத்தை கண்டோம். இந்நாடகத்தை அமைத்து தந்த ரவி அவர்களுக்கும் இதனை காண எங்கள் அழைப்பினை ஏற்று வந்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் கல்லூரியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். உன் பிறந்த அன்னைக்கு திருட்டு போன அதே நெக்லஸ் இல்லம்மா? ஆமாப்பா, அதே மாதிரிதான் இருக்கு. மாதிரி என்ன? அதேதான். என்ன பேசாம உட்கார்ந்து இருக்கீங்க? சீக்கிரமா போய் போலீஸுக்கு போன் பண்ணுங்க. போலீஸுக்கு போன் பண்ணிட்டு வர்றேன். நீ அதுக்குள்ளேயும் கத்தி காரியத்தை கெடுத்துறாத. உன் வாய் சும்மா இருக்காத. ஹலோ, நான் தான் சேர்மன் புண்ணியகுடி பேசுறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால என் மகன் நெக்லஸ் காணாம போச்சுன்னு ரிப்போர்ட் கொடுத்திருந்தானே, அது இங்கதான் இருக்கு. வாணி மகால்ல சாந்தின்னு ஒரு பொண்ணு போட்டிருக்கு. உடனே புறப்பட்டு வாங்க. ஒரு முக்கியமான விஷயம், விலங்கோட வாங்க. நான் இங்கதான் இருக்கேன். எனக்கு இல்லையா, அவங்கள பிடிக்கிறது. நீ புதுசா போலீஸ் வேலைக்கு சேர்ந்தவனா? யார்கிட்ட நெக்லஸ் அடிச்ச? என் லவர் கிட்டயா? டேய், நீ யார் யார லவ் பண்ணன்னு சொன்னதானே அங்க அடிக்காம இருப்பேன். இப்ப என்னடா பண்றது? அம்மா, என் ஃப்ரெண்டா சேவ இவளா இந்த காரியத்தை செஞ்சிருப்பா. இந்த காலத்துல எவ்வளவுமே நம்ப முடியாது. பேசாம இருடி. வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க. நான் சொன்ன பொண்ணு இவதான். இந்த பொண்ணுதான் என் மகன் நெக்லஸ் திருடி இருக்கா. நான் திருடனா? நீ திருடலைன்னா என் மகன் நெக்லஸ் உன் கழுத்துல எப்படி வரும்? இது எங்க அண்ணன் கொடுத்தது. உங்க அண்ணன் கொடுத்ததா? இன்ஸ்பெக்டர், அந்த நெக்லஸ் வாங்கி டாலரை திறந்து பாருங்க. அதுல என் மகன் மீனா போட்டோ இருக்கும். எங்க கரெக்ட்டுமா? என்னடே, நீ திருந்த நெக்லஸ்ல மீனாவோட போட்டோ இருந்துச்சாமே, அது என்னடாச்சு? என்னடாச்சு? அடேங்க அப்பா, நீ பயங்கரமான ஆடுறா. போட்டோவையே வயல வச்சிருக்க. டேய், என்னடா மெல்ற? போட்டோவையே முடிக்கிட்டியா? அப்பா, நீங்க அவசரப்பட்டுட்டீங்களே, அநியாயமா அவன் மேல பழிய போட்டுட்டீங்க. சாந்தி, என்ன மன்னிச்சிரு. அவசரப்பட்டு மன்னிப்பு கேட்காதம்மா. இன்ஸ்பெக்டர், 5 ரூபா கொடுத்து ஒரு எவர் சில்வர் டம்ளர் வாங்கினா கூட அதுல என் இன்சியல் அடிச்சிருப்பேன். இத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்து நான் அந்த நெக்லஸ் வாங்கியிருக்கேன்னா சும்மாவா விட்டுருப்பேன்? பின்னால திருப்பி பாருங்க, அதுல என் மக மீனாங்கிற பேர் இருக்கும். புண்ணியபடி, நீங்க சொன்னபடி இதுல மீனான்னு பேர் இருக்கு. நான் சொன்னது உண்மையா போச்சு பாத்தீங்களா? இந்த பொண்ணுதான் என் மகன கடைசி திருடி இருக்கா. உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. டேய், அத திருடினது நான். நானே போய் சரண்டர் ஆவறேன். இல்லடா, நீ எனக்காக தானே நெக்லஸ் திருடின. நானே போறேன். தியாகு, இன்ஸ்பெக்டர், அந்த நகையை திருடி என் தங்கச்சிட்டு கொடுத்ததே நான் தான். சாந்தி உங்க தங்கச்சியா? ஆமா. நீங்க தானா இந்த காரியத்தை செஞ்சீங்க? மீனா, என் தங்கச்சி மேல இருந்த பாசத்தினால நான் இந்த தப்ப செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சிருமா? நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போட்டுட்டு இந்த நெக்லஸ் வாங்கிட்டு போலாம். செய்யறதே செஞ்சுட்டு அழுக வேறையா?
மேடம் இத நான் செய்யல, எங்க அண்ணன் தானே செஞ்சாரு. நீ சம்மதப்படாம எப்படி இந்த காரியம் நடந்திருக்கும்? இப்பேற்பட்டவன் எங்க காலேஜ்ல இருக்கிறதே அவமானம். நாளைக்கு உன்னை நான் டிஸ்மிஸ் பண்றேன். மேடம் நீ சும்மாருமா, நான் சொன்னதுதான்.